அடுத்த கேள்வி இன்னொரு பக்கம் உண்டு. சமஸ்கிருதத்தில் பேசினாதான் கடவுளுக்கு கேள்வி கேட்குமா என்கிற கேள்வியே திராவிட கழகம் தான் கேட்குது. எந்த கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிற அல்லது கடவுளுக்காகவே கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லுகிற யாராவது அனைத்து ஜன அரசியல் கேட்டிருக்காங்களா? ஆர்எஸ்எஸ்ஓ பிஜேபியோ என்றைக்காவது இதை பற்றி பேசி இருக்கிறதா? ஜாதி பெயர் நீக்கப்பட்டு தெருப்பெயர்கள் அழைக்கப்படும் அறிவிப்பு வருகிறது. அதற்கு பிறகு ஜிடி நாயுடு பேர் வந்தவுடனே உடனே எல்லாருடைய கேள்வியும் அதன் மீது எழுகிறது. வரவேற்கிறோம், மகிழ்கிறோம். திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை சட்டத்தின் மூலமாக, ஆட்சியின் மூலமாக செய்ய வேண்டியவை என்பது ஒரு பகுதி. ஆனால் அதை மட்டும் இலக்காக கொண்டதல்ல திராவிடர் கழகம். திராவிடர் கழகத்தினுடைய மிக முக்கியமான போராட்டம் என்பது ஜாதி ஒழிப்பு. நீ பிறப்பின் அடிப்படையில் தாழ்ந்த ஜாதிக்காரன், நீ பிறவிலேயே சூத்திரனாக பிறந்திருக்கிறாய், உனக்கு அங்கு நுழைவதற்கு உரிமை இல்லை என்றால் அதற்கு எதிராக போராடி பெற்றுக் கொடுத்த இயக்கம் திராவிடர் கழகம். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திராவிடர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் NRS பெரியார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் விரிவாக விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். இப்போ திராவிடர் கழகத்தில் இருந்து பிரிந்த கட்சி தான் திமுக. தற்போது தமிழ்நாட்டை 6வது முறையாக ஆண்டு வருகிறது. அறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்தார் ஒரு முறை, கலைஞர் கருணாநிதி 5 முறை முதலமைச்சராக இருந்தார். தற்போதைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சராக இருந்து வருகிறார். இந்த நிலையில திராவிட கழகத்தினுடைய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம் என்பது முழுமையாக தமிழ்நாட்டில் அது வெற்றி பெற்று விட்டதா? தந்தை பெரியார் அவர்கள் 1944ஆம் ஆண்டு சுயமரியாதை இயக்கத்தையும் நீதி கட்சியையும் ஒன்றாக்கி திராவிடர் கழகமாக அதனை உருவாக்கினார்கள். அவருடைய பொதுச் செயலாளராக அன்றைக்கு இருந்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள். 1949ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் உருவானது. நமக்கு தெரிஞ்ச வரலாறு. இன்றைக்கு 75 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக அந்த கட்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் உரிமைக்கான ஒரு மிக முக்கியமான அரசியல் இயக்கமாக, இந்தியாவுடைய ஆட்சி யாரிடம் இருக்க வேண்டும் என்பதை குறித்த தெளிவான பார்வையை முன்வைக்கக்கூடிய இயக்கமாக உருவாகி இருக்கிறது. இந்த 75 ஆண்டுகளில் ஒரு அரசியல் கட்சியாக 6 முறை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. 3 முதலமைச்சர்களை தந்திருக்கிறது. நீங்களே எடுத்து சொன்னதை போல இந்த காலகட்டங்களில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் 2 ஆண்டுகள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார்கள். இந்த 2 ஆண்டுகளில் மிக முக்கியமான முத்தான 3 சாதனைகளை அவர் அன்றைக்கு செய்தார். ஒன்று, தாய் திருநாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டியது. அதுவரைக்கும் இது தலைநகரின் பெயரால் மெட்ராஸ் மாகாணம் என்று அழைக்கப்பட்டு வந்தது. தமிழ்நாடு என்று பெயர் வைப்பதற்கு நெடும் போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது. அதை நிறைவேற்றி காட்டியது அறிஞர் அண்ணா அவர்கள். மற்றொன்று, இருமொழி கொள்கை. தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மொழிகளாக இருக்கும் என்கிற சட்டம். 3வது, சுயமரியாதை திருமணத்தை சட்டபூர்வமாக்குகிற ஒரு மிக முக்கியமான முன்னெடுப்பு. சுயமரியாதை திருமணத்தை சட்டபூர்வமாக்குகிற போதும் இனிமேல் என்று மட்டுமில்லாமல் இதுவரையிலும் நடைபெற்ற திருமணங்களும் சட்டப்படி செல்லுபடி ஆகும் என்பதை ஒரு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுத்து அதனை நிறைவேற்றியவர் அறிஞர் அண்ணா அவர்கள். மிக குறுகிய காலம்தான் அவரால் ஆட்சியில் இருக்க முடிந்தது. உடல்நிலை காரணமாக அவர்கள் மறைவுற்றார்கள். அதுக்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 5 முறை ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறார். தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்தவரை திராவிட இயக்கம் அடிப்படையில் சமூக நீதிக்காக தோன்றிய இயக்கம். சமூக நீதி என்பது வர்ணாசிரமத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், சனாதனத்தின் பெயரால் ஒடுக்கப்பட்டிருந்த மக்களுக்கு எல்லா உரிமைகளும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டது. அனைவருக்கும் அனைத்தும், எல்லோருக்கும் எல்லாம். இதுதான் கல்வி, வேலை வாய்ப்பு, சமூக பொருளாதாரத்தில் எல்லா விஷயங்களையும் வேணும் அப்படிங்கிறது தான் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கை. அப்ப அதை நோக்கி தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் மிகச்சரியான அடிகளை எடுத்து வைத்திருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களுடைய காலத்தில் தான் இடஒதுக்கீடு அதிகப்படுத்தப்பட்டது. முதல் முறையாக காமராஜர் அவர்களுக்கு பிறகு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தப்பட்டது. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்கிற மிக முக்கியமான முன்னெடுப்பு 1970ஆம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் குரல் எழுப்பிய போது அதற்காக போராட்டம் நடத்தப் போகிறேன் என்று அறிவித்ததற்கு பிறகு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள்
உங்களுடைய பிள்ளைகள் ஆட்சியில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவது சரியல்ல. உங்கள் கொள்கைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் நாங்கள் இந்த ஆட்சிக்கே வந்திருக்கிறோம், நாங்களே சட்டம் இயற்றுகிறோம் என்று நிரூபித்தார். ஏன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் 18 ஆண்டுகள் பிரிவுக்கு பிறகு தந்தை பெரியாரிடமிருந்து பிரிந்துவிட்டு 18 ஆண்டுகள் பிரிவுக்கு பிறகு வெற்றிக்கனியோடு தந்தை பெரியாரை சந்திக்கிறார். இப்படி சந்தித்ததற்கு பிறகு இந்த ஆட்சியை நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தில் தந்தை பெரியாருக்கு தியாகிகள் மானியம் வழங்கப்படுமா என்று இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினரான முனுஆதி அவர்கள் கேட்டபோது அதுக்கு பதில் சொல்கிறப்ப அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுகிறார், தியாகிகள் மானியம் அல்ல, இந்த ஆட்சியே தந்தை பெரியாருக்கு காணிக்கை என்று சொல்கிறார். சொன்னதைத்தான் அவர் செய்து காட்டினார். அதே போல தலைவர் கலைஞர் அவர்களும் இது 3ஆம் தர ஆட்சி என்று அன்றைக்கு கண்டே விமர்சித்த போது, இது 3ஆம் தர ஆட்சி அல்ல, 4ஆம் தர ஆட்சி, சூத்திரர்களுக்கான ஆட்சி, பஞ்சமர்களுக்கான ஆட்சி என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்வர் கலைஞர். சொன்னதோடு மட்டுமல்லாமல் எவ்வற்றிலெல்லாம் தந்தை பெரியாருடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்த முடியுமோ எல்லாவற்றிலும் அதற்கான அடித்தளம் இட்டு வருவார். அனைத்து ஜன அரசியரை பற்றி சொன்னார். நெடுங்காலமாக தம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட உரிமையை மீட்டு கொண்டு வருகிற மிகப்பெரிய போராட்டம், பல்லாயிரம் ஆண்டு கால போராட்டம். அந்த போராட்டத்தை 1970 அவர் சட்டமாக்குகிறார். பிறகு நீண்ட நெடிய போராட்டம் 50 ஆண்டு காலம் சட்டமன்றங்களிலே, நீதிமன்றங்களிலே, நீதிமன்றங்களில் நடைபெற்றிருக்கிறது. 2015ஆம் ஆண்டு அதற்கான சட்டம் வந்தாலும் கூட, சட்டம் செல்லுபடியாகும் என்று உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டாலும் கூட, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மீண்டும் ஒரு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2021ஆம் ஆண்டு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே வர வேண்டியிருந்தது. பெண்களை பள்ளிக்கூடங்கள் அனைத்திலும் ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் சொன்னார். இராணுவங்களிலேயும் காவல்துறையிலேயும் பெண்கள் அதிகளவில் சேர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு 1929 அதை முதன்முறையாக இந்தியாவில் நடைமுறைப்படுத்தியது முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய ஆட்சி. பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று தந்தை பெரியார் போராடினார். 60 ஆண்டுகளுக்கு பிறகு 1989ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்கான சொத்துரிமையை இந்தியாவில் அதற்கு முன்னால் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களால் கூட செய்ய முடியாத அளவிற்கு அவரே கடும் போராட்டத்திற்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்கிற கோபத்தில் தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வெளியேறினார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்திற்கு ஒரு பதவியை, ஒரு பிரச்சனையை 1989ஆம் ஆண்டு டாக்டர் கலைஞர் அவர்கள் செய்து காட்டினார்கள். சமத்துவம் உருவாக்கியது தலைவர் கலைஞர். திருக்குறளுக்கு மிக முக்கியத்துவம் தருகிற அத்தனை வேலைகளையும் செய்தது தலைவர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்ல போனால் சித்திரையில் தமிழ் புத்தாண்டு முதல் நாள் தான் என்று அறிவிக்கை செய்தவரும் அவர்தான். 1-2 அல்ல, ஏராளமான திட்டங்களை, சமூக நீதிக்கான அடிப்படைகளை திராவிட முன்னேற்ற கழகம் மிகச் சரியான அளவில் தமிழ்நாட்டில் முன்னெடுத்திருக்கிறது. கல்வியை இன்றைக்கு பரவலாக எல்லா மட்டங்களிலும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். உயர்கல்வியிலே உச்சநிலையை தொடுவதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். ஜிஇஆர் எனப்படக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் இந்தியாவின் சராசரி 26 என்றால் தமிழ்நாட்டின் சராசரி 52. இந்த வளர்ச்சிக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிகள் நடத்தி போட்டு வைத்திருக்கிற அடிப்படை காரணமானது. கல்வி புலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அன்றைக்கு பள்ளிக்கல்வியை அனைவருக்குமானதாக்கினார். அதற்கு தந்தை பெரியாருடைய உந்துதல் காரணம். அந்த பாதையில் தொடர்ச்சியாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்தடுத்த படிநிலைகளை கட்டியது. அப்போ இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டினுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, பெண்கள் முன்னுரிமை, பெண்களுக்கான உரிமை, தொழில் வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களும் சமமான அளவில் வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்பு, எல்லா தரப்பு மக்களுக்கும், சிறுபான்மையின் உட்பட அனைத்து தரப்பு மக்களுக்குமான உரிமை, இவை அனைத்தும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைகள். இவற்றைத்தான் திராவிடர் கழகம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தது. திராவிடர் கழகத்தை பொறுத்தவரை சட்டத்தின் மூலமாக, ஆட்சியின் மூலமாக செய்ய வேண்டியவை என்பது ஒரு பகுதி. ஆனால் அதை மட்டும் இலக்காக கொண்டதல்ல திராவிடர் கழகம். திராவிடர் கழகத்தினுடைய மிக முக்கியமான போராட்டம் என்பது ஜாதி ஒழிப்பு, பெண்ணடிமை ஒழிப்பு, கடவுள் மத மூட நம்பிக்கை ஒழிப்பு. இவையெல்லாம் சட்டம் போட்டு நிறைவேற்றக்கூடியவை அல்ல. ஒரு அரசால் சட்டம் போட்டு பெண்களுக்கான கல்வி உரிமையை கொடுக்க முடியும், பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு கொடுக்க முடியும், அரசியலில், வேலைவாய்ப்பில் அனைத்திலும் இடஒதுக்கீட்டை கொடுத்தவர்களை முன்னேற்ற முடியும், கல்விக்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியும், தொழில் வளர்ச்சியை உருவாக்க முடியும், ஜாதி பாகுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்க முடியும். ஆனால் இந்த ஜாதி என்பது இருக்கிறது ஏறத்தாழ 2000 ஆண்டுகளாக மனித மூளைக்குள்ளே படிந்திருக்கிற அழுக்கு, மனித மூளைக்குள்ளே படிந்திருக்கிற வைரஸ். இந்த வைரஸை ஒழிப்பதற்கு தொடர்ச்சியான பிரச்சாரம் அவசியம்.
ஒரு பிரச்சனையை மக்கள் புரிந்து கொண்டால்தான் இது ஏன் அப்படின்னு எல்லாரையும் படிக்க வைங்கன்னு பெண்களுக்கான பள்ளிக்கூடம் அப்போ தான் நடந்தது. பள்ளிக்கூடத்தில் பெண்கள் படிக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லலையே, ஆனால் பெண்களை படிக்க அனுப்பவில்லை. அப்போ படிக்க வைப்பதற்கான மனநிலையை உருவாக்குகிற பணியை திராவிடர் கழகம் பிரச்சாரத்தின் மூலமாக செய்யும். போராடக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் குறைத்திருக்கிறது. இன்றைக்கு யாருக்கு எதிராக போராட வேண்டியது இருக்கிறதுனா ஒன்றிய அரசுக்கு எதிராக போராட வேண்டியது இருக்கிறது. ஆனால் ஒரு மாநில அரசிடமிருந்து நாம் பெற வேண்டியவைகளை வேண்டுகோள் மூலமாக பெறக்கூடிய வாய்ப்பை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கிறது. எனவே ஜாதி ஒழிப்பில், பெண்ணடிமை ஒழிப்பில், மூடநம்பிக்கை ஒழிப்பில் மக்களிடம் தொடர்ச்சியாக நாங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. தொடர்ச்சியாக பரப்புரை செய்து கொண்டே இருக்கிறோம். தந்தை பெரியாருடைய காலத்தில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் அதற்கான பரப்புரை எல்லா மட்டங்களிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணிகளை திராவிடர் கழகம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கும். இதற்கு பக்கபலமாக எவையெல்லாம் அரசு ரீதியாக செயல்பட வேண்டுமோ அவையெல்லாம் இன்றைக்கு அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் வலுப்படுத்தி கொடுத்திருக்கிறது, சட்டமாக்கி கொடுத்திருக்கிறது, திட்டங்களாக்கி இருக்கிறது. வெற்றிக்கணிகளை இன்றைக்கு நாம் கண்முன்ன பார்க்கிறோம். இப்போ திராவிட கொள்கை, அதே போல வந்து திமுக கொள்கை வந்து கடவுள் மறுப்பு கொள்கை தான். ஆனா அந்த அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற திட்டத்தை திராவிட கழகம் எப்படி பார்க்கிறது? திராவிடர் கழகத்தினுடைய கொள்கை கடவுள் மறுப்பு. திராவிட முன்னேற்ற கழகம் அதை கொள்கையாக அறிவிக்கக்கூடிய இயக்கம் அல்ல. அது ஒரு அரசியல் கட்சி. அதனால அவங்க அதை கொள்கையெல்லாம் அறிவிக்க மாட்டாங்க. திராவிடர் கழகம் தெளிவான கடவுள் மறுப்பு இயக்கம். இப்போ உங்களுக்கு கேள்வி நியாயமானது. உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கையே இல்லை, நீங்கள் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகணும்னு ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கடவுள் மறுப்பு பேசுகிற அந்த இயக்கம் தான், கடவுள் மறுப்பு பேசிய தலைவர் தந்தை பெரியார் தான் கோயிலுக்குள் எல்லா ஜாதியினரையும் அனுமதிக்க வேண்டும் என்பதற்கான போராட்டத்தை முன்னெடுத்தவர். இப்போ கோயிலுக்குள்ளே எல்லா ஜாதியினரும் முன்னெடுக்க எல்லாரும் உள்ளே போகிறதுக்கான அனுமதி வேண்டும் என்பது, எல்லோரும் போய் வழிபட வேண்டும் என்கிற நோக்கமா என்றால் அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அவர் எதன் வாயிலாக தடுக்கப்படுகிறார், எதன் பேரால் தடுக்கப்படுகிறார் என்றால், நீ இந்த ஜாதிக்காரன் அதனால் நீ கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, நீ பெண்ணாக இருக்கிறாய் அதனால் நீ கோயிலுக்குள்ளே போகக்கூடாது என்று அவருடைய பிறப்பு அடிப்படையில் அவருக்குள்ள உரிமை மறுக்கப்படுகிறது என்றால் அங்கே முதல் களத்தில் திராவிடர் கழகம் முன்னிற்கும். தந்தை பெரியார் காங்கிரஸ் இயக்கத்தில் இருக்கிற போது வைக்கம் போராட்டத்தில் அதைத்தான் செய்து காட்டினார். பிறகு சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய போது திருவண்ணாமலையை தொடங்கி திருச்சி, மயிலாடுதுறை, ஈரோடு என்று ஒவ்வொரு நகரங்களிலும் கோயில் நுழைவுக்கான போராட்டத்தை சுயமரியாதை இயக்கம் முன்னெடுத்தது. அது கடவுள் மறுப்பை, நாத்திகத்தை, பகுத்தறிவை பேசக்கூடிய இயக்கம்தான். ஆனால் அது உள்ள போகிற உரிமை எனக்கு இல்லை, என் சகோதரனுக்கு இருக்கு, என் சகோதரிக்கு இருக்கு, என் சொந்தக்காரன் இருக்கு, அண்ணன் தம்பி இருக்கு, நண்பர்களுக்கு இருக்கு. அவர்களுக்கு எதன் அடிப்படையில் மறுக்கப்படுகிறது? நீ பிறப்பின் அடிப்படையில் தாழ்ந்த ஜாதிக்காரன், நீ பிறவிலேயே சூத்திரனாக பிறந்திருக்கிறாய், உனக்கு அங்கு நுழைவதற்கு உரிமை இல்லை என்றால் அதற்கு எதிராக போராடி பெற்றுக் கொடுத்த இயக்கம் திராவிடர் கழகம், சுயமரியாதை இயக்கம். அதனுடைய நீட்சி தான் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்பது. ஏன்னா அதை திராவிட கழகம் ஏற்றுக்கொள்கிறது, திராவிடர் கழகம் வலியுறுத்துகிறது. ஏன்னா கடவுள் இவர் இந்து மத கடவுள், ஆமா இவர் இந்து மத கடவுள் அப்படின்னு எடுத்துட்டா, அந்த இந்து மதத்தை ஏற்கக்கூடியவர்கள், சைவத்தையோ வைணவத்தையோ ஏற்கக்கூடியவர்கள் தாங்கள் வழிபடுகிற கடவுளை சென்று பூஜிக்கிற, அர்ச்சிக்கிற உரிமையை ஏன் மறுக்கிறார்கள் என்றால் அது ஜாதி அடிப்படையில் மறுக்கப்படுகிறது. ஜாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிற அந்த இயக்கம் அனைத்து ஜாதியினருக்கும் அர்ச்சகராகக்கூடிய உரிமை உண்டு என்று சொன்னது. அப்ப என்ன சொன்னாங்க? இல்லை அதுக்கு மந்திரம் தெரியணும்னாங்க, படிச்சுக்கிறோம். சமஸ்கிருதம் தெரியணும், படிச்சுக்கிறோம். அடுத்த கேள்வி இன்னொரு பக்கம் உண்டு. சமஸ்கிருதத்தில் பேசினாதான் கடவுளுக்கு கேள்வி கேட்குமா என்கிற கேள்வியே திராவிட கழகம் தான் கேட்குது, பகுத்தறிவாளர்கள் கேட்கிறார்கள். சமஸ்கிருதம் மட்டும்தான் கடவுளுக்கு தெரியும் அப்படின்னா அப்போ கடவுள் ஒரு லாங்குவேஜ் மட்டும்தான் அவருக்கு தெரியுமாங்கிற கேள்வியை நம்ம வைக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அதுதான் அதுக்கான தகுதி என்று சொன்னால் அதையும் கற்றுக்கொள்ள எங்களுடைய மாணவர்கள் தயார். ஆகமத்தின் அடிப்படையில் அனைத்தையும் கற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயார். அப்போ பயிற்சி பெற்றதற்கு பிறகு, அதற்கான தகுதியை பெற்றதற்கு பிறகு அவர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் அல்லவா? அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவது திராவிடர் கழகத்தினுடைய பணி. அதை வலியுறுத்தினோம், சட்ட ரீதியாக போராடினோம், உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்று எல்லா இடங்களுக்கும் சென்றோம். இன்றைக்கு அதில் வெற்றி கொடியை நாட்டியிருக்கிறோம். 22 பேருக்கு இன்றைக்கு அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் திட்டத்திலே பயிற்சி பெற்ற மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சூத்திரர்கள், பஞ்சமர்கள் என்று ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு கோயில் கருவறைக்குள்ளே சென்று தாங்கள் வழிபடுகிற கடவுளை பூஜிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இது திராவிடர் கழகத்தினுடைய வெற்றி.
எந்த கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கிற அல்லது கடவுளுக்காகவே கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லுகிற யாராவது அனைத்து ஜன அரசியல் கேட்டிருக்காங்களா? ஆர்எஸ்எஸ்ஓ பிஜேபியோ என்றைக்காவது இதை பற்றி பேசி இருக்கிறதா? அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வகுப்பாருக்கான உயர் வகுப்பாருக்கான கட்சியாக இருக்கிறார்கள். திராவிடர் கழகம் எல்லோருக்குமான இயக்கமாக இருக்கிறது. சார், இப்போ தமிழ்நாட்டில் தெருக்களுக்கு, சாலைகளுக்கு, அதே போல் ஊர்களுக்கு ஜாதி பெயர் இருக்கக்கூடாதுன்னு ஒரு அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. ஆனால் கோவையில் ஜிடி நாயுடு என்ற ஒரு மேம்பாலம் திறக்கப்பட்டுள்ளது. இது முரண்பாடா இல்லைங்களா? இல்லை, மேலோட்டமாக பார்க்குற போது அப்படி தோணலாம். உண்மைதான், நம்ம மறுக்கல. நாயுடு என்பது ஒரு ஜாதி பெயர் தான் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது, மறுப்பில்லை. ஆனால் தந்தை பெரியார் அவர்களுடைய இயக்கம் இன்றைக்கு ஜாதி பெயர் வேண்டாம் என்று சொல்லுகிற அளவிற்கு தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது இல்லையா? 1929 செங்கல்பட்டில் நடைபெற்ற சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாட்டில் தந்தை பெரியார் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுகிறார். ஒவ்வொருவரும் தங்களுடைய பெயருக்கு பின்னால் இருக்கிற ஜாதி பெயர் ஒட்டை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பது அந்த தீர்மானத்தில் சொல்லப்படுகிறது. அதை வேண்டுகோளாக முன்வைக்கிறார். படிப்படியாக இன்றைக்கு தமிழ்நாடு அதை அடைந்திருக்கிறது. அதனுடைய அடுத்த கட்டமாகத்தான், நீட்சியாகத்தான் ஜாதி பெயர்களை நீக்கலாம் என்கிற அளவிற்கு நாம் முன்னேறி இருக்கிறோம். நேரடியாகவே இங்கே எப்படி வாழ்விடங்கள் இருந்தன என்றால், இந்த ஜாதிக்கு இந்த தெரு, இந்த ஜாதிக்கு இந்த தெருன்னு இருந்துச்சு. நீங்க பார்க்கலாம், இன்னைக்கும் பல இடங்கள்ல வன்னியர் தெரு, கோனார் தெரு, நாடார் தெரு, செட்டியார் தெரு என்று இருக்கக்கூடிய பெயர்கள் இருக்கின்றன. எனவே இவற்றையெல்லாம் நீக்க வேண்டும் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய முதல் திட்டம். இது இன்றல்ல, தந்தை பெரியாருடைய 100ஆண்டு விழாவை ஒட்டி எம்ஜிஆர் அரசும் இத்தகைய ஆணையை போட்டிருக்கிறது. தெருக்கள் இருக்கிற ஜாதி பெயரை நீக்க வேண்டும் என்று. அதை இன்றைக்கு இன்றைய அரசு இன்னும் ஆழமாக அதை வலியுறுத்துகிறது. ஏன்னா நம்ம காலனி என்கிற பெயரை நீக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு நீக்கியிருக்கிறது. இந்த காலனி என்கிற சொல் அது தமிழ் சொல் அல்ல, சமஸ்கிருத சொல் அல்ல. ஆனால் இந்த சமஸ்கிருதம் வலியுறுத்திய, வர்ணாசிரமம் வலியுறுத்திய ஜாதியை மீண்டும் நினைவூட்டுகிற பெயராக இன்றைக்கு மாறி போயிருக்கிறது. பொதுவாக காலனி என்பது கிராமப்புறங்களிலோ பிற இடங்களிலும் சிற்றூர்களிலும் ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கிற பகுதி என்பதாக சொல்லப்படுவதும், காலனி மக்கள் என்று இழிவுபடுத்துவதற்காக பார்க்கிறதும், அடையாளப்படுத்துவதற்கான முயற்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெயரை பயன்படுத்த வேண்டாம் என்று தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. அப்படித்தான் இந்த ஜாதி பெயர் நீக்கம் என்பதும் முதல் கட்டமாக செய்திருக்கிறார்கள். அதில் இப்போ பெயரோடு இருக்கிற ஜாதி பெயர்களை நாம் ஒழித்து விடுகிறோம். வாவு சிதம்பரம் பிள்ளை என்று ஒரு காலத்தில் அழைக்கப்பட்டிருந்தவர்கள் இன்றைக்கு சிதம்பரனார், வஉசி என்றாலோ சிதம்பரனார் என்றாலோ நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மிக எளிமையாக நாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சர்பிட்டி தியாகராய செட்டின்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை, தியாகராயர் தான் என்று திராவிடர் கழகம் அழுத்தி சொல்லுகிறது, சுயமரியாதைக்கு அழுத்தி சொன்னது. இன்றைக்கு சர்பிட்டி தியாகராயர் என்று சொன்னால் நினைவு கூறும், சி நடேசனார் நினைவு கூறும். அப்போ எல்லோருடைய பெயருக்கு பின்னாலும் இருந்தது, கூடுமானவரை பெயர்களோடு இருந்ததெல்லாம் மாற்றியாச்சு. ஆனால் சிலருடைய பெயருக்கு பின்னால் அது பெயருக்கு பின்னால் என்று இல்லாமல் இனிஷியலுக்கு பின்னால் என்று மாறி இருக்கிறது. இப்போ ஜிடி நாயுடு அப்படியான ஒரு சூழல் தான். அவர் கோ துரைசாமின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாத அளவிற்கு அவர் ஜிடி என்கிற அந்த இனிஷியல், அவர் தாமோதரன் தான். அந்த ஜி தாமோதரன் என்று சொன்னால் யாருக்கும் தெரியாத அளவிற்கு ஜிடி நாயுடுவாகவே பழக்கப்பட்டு போயிருக்கு. நாயுடு என்பது ஒரு ஜாதி பேர். நம்ம ஜி.கே. மூப்பனார், மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனார் சொல்றோம். அவர் பேர் இயற்பெயர் கருப்பையா தான். ஆனால் கருப்பையா என்று அவர் அரசியலிலே அழைக்கப்படவில்லை. ஜி கருப்பையா என்றால் யாரும் நினைவு கூற முடியாத அளவிற்கு ஜி.கே. மூப்பனாராக அவர் பதிந்து போயிருக்கிறார். சில வேளைகளில் எல்லா விதிகளுக்கும் சில விலக்குகள் உண்டு என்பதை போல இது இதே எல்லா இடங்களையும் பின்பற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சொல்லவில்லை. நீங்க ரெண்டும் கிட்டத்தட்ட சமகாலத்தில் தான் வருது. அதனால தான் இப்படி ஒரு விவாதம் வந்ததுக்கான காரணமும் தான். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஜாதி பெயர் நீக்கப்பட்டு தெருப்பெயர்கள் அழைக்கப்படும் அறிவிப்பு வருகிறது. அதற்கு பிறகு ஜிடி நாயுடு பெயர் வந்தோடனே உடனே எல்லாருடைய கேள்வியும் அதன் மீது எழுகிறது. வரவேற்கிறோம், மகிழ்கிறோம். ஜாதி பெயர் இருக்கக்கூடாது என்று எத்தனை பேர் கருதுவதை மிக மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். வேற எங்கேயும் இப்படி ஒரு குரல் வராது. இதை சொல்லக்கூடிய ஒரு அரசு சரியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். நான் சொன்னதை போல எல்லா விதிகளுக்கும் சில விலக்குகள் உண்டு. இப்போ ஜி.கே. மூப்பனாரை வேற எப்படி யாராலையும் நினைவுபடுத்த முடியாது. அப்படி ஒரு ஜிடி நாயுடு, டி.எம். நாயர், இப்போ தியாகராய செட்டியில் இருக்கிற செட்டியை கட் பண்ணவங்க, நடேச முதலியாரில் இருக்கிற முதலியாரை கட் பண்ணவங்க, அப்பன்னா திராவிட இயக்கம் டி.எம். நாயரை வேற அடையாளப்படுத்த முடியல. அன்னைக்கு தாரவாட் மாதவன் நாயரை டி.எம். என்று அழைத்து பழகி போனதால் அவர் டி.எம். நாயராகவே அடையாளப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. காலப்போக்கில் அடுத்தடுத்த தலைமுறையில் இன்னைக்கு என் பெயருக்கு பின்னாலேயோ உங்கள் பெயருக்கு பின்னாலேயோ ஜாதி கட்சி நடத்துகிற ஒரு பெயருக்கு பின்னாலேயோ கூட இன்னைக்கு ஜாதி பேர் கிடையாது.
ஏன்னா அதை ஒழித்து கட்டியிருக்கும். 99.9 விழுக்காடு இன்றைக்கு ஒழித்து கட்டி விட்டோம். 100% ஒழித்து கட்டல, அது போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ ஜிடி நாயுடு வந்து மேம்பாலத்தை நீங்க வரவேற்கிறீங்க, நியாயப்படுத்தி தான் பேசுறீங்க. அது நான் சொல்றேன், ஜிடி நாயுடைய பெயர் அந்த பாலத்திற்கு வைக்கப்பட வேண்டுமா என்றால் யாரும் அதை மறுக்கவே மாட்டார்கள். வைக்கப்பட வேண்டும். அவருடைய பெயர்ல ஒரு பாலம் வைக்கப்பட வேண்டும் என்றால் யாரும் அதை மறுக்க மாட்டாங்க. ஏன்? கோவையினுடைய அடையாளமாக திகழக்கூடியவர் அவர். அவருடைய பெயரை சூட்டுவதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. மாற்றுக்கிறது எங்க எழுந்தது? நாயுடுன்னு பேர் வைக்கணுமா? ஜிடி நாயுடு, ஜிடி பாலம்னே வச்சிருக்கலாமே, அல்லது துரைசாமி பாலம்னு வச்சிருக்கலாமே, அல்லது இதுதான் எல்லாருடைய கேள்வியா இருந்தது. அவர் அப்படியே நினைவு கூறப்பட்டிருக்கிறார் இவ்வளவு காலமும் என்கிற காரணத்தால் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்னதுதான், ஏற்கனவே சில விதிகளுக்கு விலக்குகள் உண்டு, ஆனால் விலக்குகளே விதிகளாக ஆக முடியாது. இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் வேங்க வயலில் குடிநீர்ல மலத்தை கலந்த விஷயம் நடந்து ஏற்கனவே பல ஆண்டுகள், 2 ஆண்டுகள் தாண்டி விட்டது. அதில் ஏன் குற்றவாளிகள் இதுவரை தண்டிக்கப்படலை? இந்த விஷயத்துல திராவிட கழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன? வேங்கை வயலில் மட்டுமல்ல, மிக மோசமான ஜாதி வெறி பிடித்த நிகழ்வுகள் பல இடங்களில் நிகழ்கின்றன. 1, 2 அல்ல. இன்றைக்கு ஜாதி ரீதியான தீண்டாமை அரசியல் சட்டப்படி ஒழிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் சட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டு 75 ஆண்டுகள் இன்றைக்கு நிறைவேற்றிருக்கின்றன இந்தியா முழுமைக்கும். ஆனாலும் இன்றைக்கும் அந்த தீண்டாமை இருக்கிறது. அப்ப தீண்டாமை மட்டும் ஒழிய வேண்டும் என்று கருதினால் ஒருபொழுதும் ஒழியாது. ஏனால் அதை விளைவிக்கிற வைரஸ், தீண்டாமை என்பது விளைவு, அது காய்ச்சல் மாதிரி, நோய் மாதிரி. அந்த நோயை உருவாக்குகிற வைரஸ் ஜாதி. ஜாதியை ஒழிக்காமல் தீண்டாமை கொடுமையை ஒழிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக ஒழிக்க முடியாது. திராவிடர் கழகம் எதை வலியுறுத்துகிறது? ஜாதி ஒழிக்கப்பட்டது, ஜாதியை பின்பற்றுவது சட்டப்படி குற்றம் என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்க வேண்டும், சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்று திராவிடர் கழகம் வலியுறுத்துகிறது. நாங்கள் கோர்லேயே போகிறோம், நீங்கள் கீழே எல்லாம் கோர்லேயே போகிறோம். சரி, அதற்காக தீண்டாமை அதுவரை ஏற்க முடியுமானா இல்லை. எல்லா விதமான தீண்டாமை கொடுமைகளுக்கும் எதிராக திராவிடர் கழகம் தொடர்ச்சியாக போராடுகிறது, குரல் கொடுக்கிறது. தீண்டாமை சோறாக இருந்தாலும் சரி, ஆணவ படுகொலையாக இருந்தாலும் சரி. ஏன்னா அண்மையில் நீங்கள் பார்க்கலாம், ஆணவ படுகொலையை தடுக்கிற சட்டம் வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தோம். சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டு விழாவில் அதை மீண்டும் ஒரு முறை தீர்மானமாக நிறைவேற்றி முதலமைச்சர் அவர்களிடம் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் வழங்கியதற்கு பிறகு அடுத்த சில நாட்களிலேயே அதற்கான சட்டத்தை உருவாக்குவதற்கான ஆணையத்தை முதலமைச்சர் அமைக்கிறார். 13 நாட்கள் கூட இடைவெளி கிடையாது, உடனடியாக அமைக்கிறார். அப்ப இது எல்லாமே தீண்டாமைக்கு எதிரான, ஜாதி கொடுமைகளுக்கு எதிரான திராவிடர் கழகத்தினுடைய முன்னெடுப்புகளுடைய விளைச்சல் தான். அப்படித்தான் இந்த வேங்கை வயல் பிரச்சனையும் அதை ஒட்டி பல இடங்களில் நடக்கக்கூடிய சிக்கல்களும். ஜாதியினுடைய வேர்கள் வெட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னைக்கு மீண்டும் பல இடங்களில் ஜாதி துளிர்ப்பதை போல ஒரு எண்ணம் நமக்கு தோன்றலாம். ஆனால் உண்மையில் ஜாதி எங்க அடிப்படையில் நிலைச்சு நிற்கிது? திருமணங்களில் நிலைச்சு நிற்கிது, ஆதிக்கங்களில் நிலைத்து நிற்கிறது. இன்றைக்கு அந்த ஆதிக்கம் தகர்ந்து கொண்டிருக்கிறது. கிராமங்களில் படித்த இளைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள், வேலை வாய்ப்பு பெற்ற இளைஞர்கள் உருவாகி இருக்கிறார்கள், எல்லா சமூகங்களிலே இருந்தும் இன்றைக்கு அதிகார மட்டத்தில் இருப்பவர்கள் உருவாகி இருக்கிறார்கள். அப்ப அதை பார்க்கிற போது இனி இவர்களை அடிமைப்படுத்த முடியாது என்கிற நிலையில் எந்த ஆதிக்க ஜாதியாக இருந்தாலும், ஏன்னா இங்க ஜாதியை பொறுத்த வரைக்கும் ஆதிக்க ஜாதிங்கிறது ஒரு பிளேட்டு கிடையாது, ஒரு லெவல் கிடையாது. 99 இடத்துல இருக்கிற ஒருத்தரை 98வது இடத்துல இருக்கிறவர் எனக்கு அவன் கீழ் ஜாதின்னு நினைக்கிறாரு. அதுதான் ஜாதியினுடைய வெற்றி. உலகம் முழுக்க பணக்காரன் ஏழைன்னா இவன் பணக்காரன் இவன் ஏழைன்னு 2ஆ பிரிச்சிடலாம். ஆனால் ஜாதியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு படிக்கட்டு முறை என்று நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்வார், படிக்கட்டு ஜாதி முறைன்னு. இங்க எல்லாம் என்ன நினைக்கிறான்னா, எனக்கு கீழே இவன், அவனுக்கு கீழே அவன், அவனுக்கு கீழே அவன். அப்ப இவன் என்னன்னா, நான் என்னைய 4 பேர் உதைக்கிறாங்கிறது பிரச்சனை இல்லை, நான் உதைக்கிறதுக்கு 4 பேர் இருக்கானா என்பதுதான் ஜாதியினுடைய வெற்றி. இவ்வளவு காலமும் அது தக்க வைக்கப்பட்டு கொண்டிருப்பது இதனால்தான். அப்ப இங்க இந்த ஆதிக்கம் இனி நடக்காது என்கிற உண்மையை புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். அப்ப அதனுடைய விளைவாகத்தான் ஒரு எரிச்சல் வருகிறது, நடவடிக்கைகள் ஏதோ எடுக்க முயற்சிக்கிறார்கள். இவை எல்லாவற்றுக்கும் எதிராக நாம் தொடர்ச்சியாக போராட வேண்டும், அதில் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறோம். வேங்கைவேல், குறிப்பாக இந்த வேங்கைவேல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அது தொடர்பான வழக்கு, அதற்கான விசாரணை நடைபெற்று ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த குற்றப்பத்திரிகையில் சொல்லப்பட்டிருக்கிற தகவல்கள்
அதற்கு எதிராக கருத்து சொல்பவர்களுடைய வாதங்கள் இரண்டும் நடப்பதற்கு நீதிமன்றத்திலே வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிற சூழலில் வழக்கினுடைய தீர்ப்பு, முழுமையான விசாரணையுடைய அறிக்கை இவற்றையெல்லாம் வைத்து தான் நம்ம அதை முடிவு பண்ண முடியும். யார் குற்றவாளிகளாக இருந்தாலும், சமூகத்தின் அமைதியை குலைக்கக்கூடியவர்கள் எத்தகையவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த விசாரணை சரியாக நடந்து கொண்டிருக்கிறது, அறிவியல் ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை திராவிடர் கழகம் இருக்கிறது. உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.